அனைவருக்கும் வணக்கம். Now you will learn about lateral magnification in single spherical surface. ஒற்றை கோளக பரப்பினால் ஏற்படும் பக்கவாட்டு உருப்பெருக்கம். The spherical surface, this is maybe air medium, this is material medium. The refractive index of the first medium N1, the refractive index of the second medium N2. This only a pole of this spherical surface. This point C only center of curvature of this spherical surface, and O only the position of the object, and I means position of the image. And the height O2 O dash is H1, this is height of the object, and the height H2 from I to I dash, that is height of the image. From this representation we will derive the expression for lateral magnification in this single spherical surface. All of you ready to learn? Let's come. Let us consider an extended object O dash is kept perpendicular to the principal axis to the left side of the spherical surface as shown in that figure. ஓலேருந்து ஓ டேஷ் வரைக்கும் நீண்டு இருக்கிற ஒரு பொருள் முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக அந்த ஒற்றை கோளக பரப்பிற்கு இடது பக்கம் இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். Let us consider an extended object O dash is kept perpendicular to the principal axis to the left of the single spherical surface as shown in this figure. The image formed on the other side of the surface is I dash. அந்த கோளக பரப்போட இன்னொரு பக்கத்தில் பிம்பம் உருவாகுது, அதுக்கு பேர் வந்து I dash. The image formed on the other side of the surface is I dash. Consider a ray from O dash in the first medium towards C in the second medium. ஓ டேஷ் அப்படிங்கிற முதல் ஊடகத்தில் இருந்து புறப்படுற ஒரு ஒளி கதிர் வந்து இரண்டாவது ஊடகத்தில் இருக்கிற சி அப்படிங்கிற புள்ளியை நோக்கி வருது அப்படின்னு சொல்லி கருத்தில் எடுத்துக்கிறோம். கன்சிடர் எ ரே ஃப்ரம் ஓ டேஷ் இன் தி ஃபர்ஸ்ட் மீடியம் டுவர்ட்ஸ் சி இன் தி செகண்ட் மீடியம். As this ray is incident normal to the spherical surface, it undeviated. இந்த கதிர் வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு செங்குத்தா இன்சிடெண்ட் ஆகுது. செங்குத்தா இன்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா அது டீவியேட் ஆகாது, தன்னோட பாதையிலிருந்து விலகாது. எந்த ஒரு எதிரொலிப்பு அல்லது ஒளி விலகல் பரப்பு மேலேயும் ஒரு ஒளிக்கதிர் செங்குத்தா விழுந்துச்சு அப்படின்னா அந்த செங்குத்தா விழற ஒளிக்கதிர் வந்து தன்னோட பாதையிலிருந்து விலகாமல் அப்படியே நேர்கோட்டில் பயணம் செய்யும். இது வந்து ரூல்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஆஸ் திஸ் ரே இஸ் இன்சிடென்ட் நார்மல் டு தி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், இட் கோஸ் அன்டிவியேட்டட் இன் தி செகண்ட் மீடியம். ரெண்டாவது ஊடகத்தின் வழியே தன்னோட பாதையிலிருந்து விலகாமல் பயணம் செய்யும்.
The position of image may be located using this equation. இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி பிம்பத்தோட நிலை என்ன அப்படிங்கிறத நம்மளால அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் இருக்குது, ரைட் சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ஓ டேஷ் அப்படின்ற நிலையில் இருந்து ஒரு லைட் ரே வந்து ஃபஸ்ட் மீடியம்லேருந்து செகண்ட் மீடியமுக்கு ட்ராவல் பண்ணுது. இந்த ரே வந்து இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் மேலே நார்மலாக செங்குத்தாக இன்ஸ்டன்ட் ஆகிறதுனால தன்னோட பாதையிலேருந்து விலகாமல் அப்படியே ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் பண்ணுது. அப்போ திஸ் ஒன்லி height of the object அப்படின்னா and this one height of the image தான் இருக்கும். Yes, the lateral or transverse magnification m is defined as the ratio of height of the image to the height of the object. Lateral magnification or transverse magnification m இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு எஃபிஷியன்சி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுனால ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அவுட்புட் டிவைடட் பை இன்புட்டு. அப்போது தி ரேஷியோ ஆஃப் அவுட்புட் டு இன்புட்டு, இங்கே அவுட்புட்டுங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி இமேஜு அண்டு இன்புட் அப்படின்றது ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டு. இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ரேஷியோ தான் லேட்ரல் மேக்னிஃபிகேஷன். இது இம்பார்ட்டன்ட் 2 mark ஸ்டேட்மெண்ட். The lateral or transverse magnification m is defined as the ratio of height of the image to the height of the object. From the diagram நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷனை எம்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி இமேஜ் அப்படின்றது ஐ டேஷ் ஆல்ரெடி வி நோ தட், தென் டிவைடட் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் ஓ டேஷ், ஆல்ரெடி வி ஹாவ் ஃபைண்ட் இட். From the two similar triangles CO dash and CII dash we can write. ஒரே மாதிரி இருக்கிற இந்த ரெண்டு முக்கோணங்கள் CO dash CII dash, இந்த O dash யாரை குறிக்குது அப்படின்னா பொருள் ஆப்ஜெக்டை குறிக்குது. ஐ டேஷ் அப்படின்றது யாரை மீன் பண்ணுது அப்படின்னா இமேஜை ரெப்ரசன்ட் பண்ணுது. எஸ், இந்த ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிளில் இருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுத போகிறோம். எப்படி எழுதுறது? இங்கே பாருங்க, இந்த டயக்ராமில் இருந்து இந்த ட்ரையாங்கிள் யார் சிமிலர் ட்ரையாங்கிள்? இதுதான் சிமிலர் ட்ரையாங்கிள் CO டேஷு, அதே மாதிரி CII டேஷ். இந்த ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் இருந்து தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை இப்போ எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டேஷ் டிவைடட் பை ஓ டேஷ். திஸ் ஒன் டிவைடட் பை திஸ் ஒன் மேக்னிஃபிகேஷனுங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு CI divided by CO. இந்த ரெண்டோட ஹைட்டும் ரேஷியோ எடுக்கும்போது இந்த ரெண்டோட டிஸ்டன்ஸ் சியிலேருந்து ஐ வரைக்கும் அண்டு ஃப்ரம் சியிலேருந்து ஓ வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு ரேஷியோ எடுத்துக்கலாம். தீஸ் டூ ரேஷியோஸ் ஃப்ரம் தீஸ் டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஹைட் ஈக்குவலாக இருக்கும்போது டிஸ்டன்ஸோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். எஸ், இப்போ ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டேஷ் டிவைடட் பை ஓ டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு CI டிவைடட் பை CO சொல்லியிருக்கோம். ஃப்ரம் தி ஜியோமெட்ரி, அந்த ரே டயக்ராமோட வடிவியல் அமைப்பில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா CI பை CO, CIயோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறோம், அதே மாதிரி COவோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறோம். CIங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா PIயில் இருந்து PCயை மைனஸ் பண்ணால் கிடைக்கும். அதே மாதிரி CO அப்படின்றது PCயவும் POவையும் ஆட் பண்ணால் கிடைக்கும். சரியா, பார்த்துடலாமா? லெட்ஸ், இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா
சிஐ கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு யார் தெரியணும்? இப்போ சிக்கும் ஐக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரியணும். அப்போது இந்த பிஐயில் இருந்து இந்த பிசியை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி நமக்கு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தி வேல்யூ ஆஃப் சிஐ கிடச்சிரும். அதே மாதிரி தான் CO கண்டுபிடிக்கணும். எப்படி CO கண்டுபிடிக்கிறது? இதுதான் CO. ஏன்னா ஹைட்டு H1 H2 நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, அதுதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ COவோட வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த PCயவும் இந்த POவையும் ஆட் பண்ணால் கிடைக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ பாருங்கள், நம்மளோட ஈக்குவேஷனில் ஆல்ரெடி I dash by O dash is equal to CI divided by COன்னு இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் தி CI PI மைனஸ் PCன்னு அப்ளை பண்ணுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் தி CO PC ப்ளஸ் PO அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறோம். தேர்ஃபோர், எனவே நமக்கு இதிலேருந்து கிடைக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா M is equal to I dash by O dash is equal to PI மைனஸ் PC divided by PC ப்ளஸ் PO அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா இந்த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் மிரருக்கு அப்ளை பண்ண அந்த சைன் கன்வென்ஷன் வந்து எல்லா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கும் ஆப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதனால் தி சேம் சைன் கன்வென்ஷனை இங்கே நம்மளோட கண்டிஷனில் ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார்? ஐ டேஷ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இமேஜ் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். அது H2. அக்கார்டிங் டு தி கார்ட்டீசியன் கன்வென்ஷன் சைன் கன்வென்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஐ டேஷ் அப்படிங்கிறது மைனஸ் ஒய் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ மைனஸ் H2ன்னு அப்ளை பண்ணுறோம். அடுத்தது இந்த ஓ டேஷ் செக் பண்ணுறோம். ஓ டேஷ் அப்படின்றது ப்ளஸ் ஒய் டைரக்ஷனில் இருக்குது இல்லையா? அப்போது ஆப்ஜெக்ட் ஹைட்டை வந்து ப்ளஸ் H1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்தது இமேஜ் டிஸ்டன்ஸ் பாருங்கள். இமேஜ் டிஸ்டன்ஸ் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட போல் இருக்குது இல்லையா, அதிலிருந்து முனையில் இருந்து இமேஜ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இமேஜ் டிஸ்டன்ஸ் PI அப்படின்னு சொல்லுவோம். இந்த PI அப்படிங்கிறது ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன் இருக்கிறதுனால PIயை வந்து ப்ளஸ் V அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி PC அப்படிங்கிறது யார் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், தட் ஆல்சோ அலாங் தி ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் R அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த நார்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ணுறோம். யார் நம்மளோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் பாருங்கள். அப்ளையிங் சைன் கன்வென்ஷன்ஸ் இன் தி அபவ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணுறோம். M இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ஐ டேஷுக்கு பதிலாக மைனஸ் H2, ஓ டேஷுக்கு பதிலாக ப்ளஸ் H1, PIக்கு பதிலாக ப்ளஸ் V, PCக்கு பதிலாக ப்ளஸ் R அண்டு POவுக்கு பதிலாக மைனஸ் U. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் வந்து மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால மைனஸ் யூன்னு சொல்லி அப்ளை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஐ டேஷ் மைனஸ் H2, ஓ டேஷ் ப்ளஸ் H1, PI ப்ளஸ் V, PC இங்கே யார் இருக்கா? PI மைனஸ் PCங்கிறதுனால மைனஸ் R வருது, டிவைடட் பை PC ப்ளஸ் R ப்ளஸ் யார் இருக்காங்க அப்படின்னா PO. அப்போ PO வந்து மைனஸ் வேல்யூங்கிறதுனால ப்ளஸ் ஆஃப் மைனஸ் U. இப்போ சைன் ஆல்ட்ரு பண்ணுங்க. அப்போ M இஸ் ஈக்குவல் டு மைனஸ் H2 by H1 இஸ் ஈக்குவல் டு
வி மைனஸ் ஆர் டிவைடட் பை ஆர் மைனஸ் யூன்னு கிடச்சிருக்கும். ஆர் மைனஸ் யூ. இப்போ சைனை ஆல்டர்னேட் பண்ணும்போது, ஏன்னா ஒரு ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைட் டேர்ம்ஸ் வந்து ப்ளஸ் அப்படின்னு தான் எப்போவுமே இருக்கணும்போம். அப்போ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சைனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி ரைட் சைடு நெகட்டிவில் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இந்த மைனஸ் H2/H1 வந்து ப்ளஸ் H2/H1ன்னு எழுதும் பொழுது இந்த ப்ளஸ் ஆஃப் வி மைனஸ் ஆர் மைனஸ் யூன்றது நெகட்டிவில் வரும். தேர்ஃபோர் தி லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் m is equal to H2 divided by H1, that whole thing is equal to minus of V minus R by R minus U அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து அந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஆக்சுவலி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, m is equal to H2/H1 that is equal to minus minus V minus R divided by R minus Uன்னு இருந்துச்சு. இப்போ இந்த மைனஸ் சைனு காமனாக இருக்குது. அப்போ அதை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ என்ன நடக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் V மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் டிவைடட் பை ஆல்ரெடி இங்கே யார் இருக்காங்க? ஆர் மைனஸ் யூன்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நெகட்டிவில் இருக்கிறது இருக்குது, அதனால் பாசிட்டிவில் எழுதிக்கலாம். அப்போ ஆர் மைனஸ் வி டிவைடட் பை ஆர் மைனஸ் யூ இஸ் நத்திங் பட் H2 divided by H1, that whole thing is equal to m. Therefore m is equal to r minus v by r minus u அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதான் after rearranging m is equal to H2/H1, that is equal to r minus v by r minus u. Yes? Listen. We can also arrive at an equation for lateral magnification involving the refractive indices of the two medium. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மட்டும் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் மேக்னிஃபிகேஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டூ மீடியம்ஸ். ரெஃப்ராக்டிவ் இண்டீசஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா, ப்ளூரல், ரெண்டு மீடியம் இருக்கிறதுனால ப்ளூரலில் சொல்கிறோம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ப்ரெசண்ட் ஆகிற மாதிரி லேட்ரல் மேக்னிஃபிகேஷனுக்கான ஈக்குவேஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு எந்த மாதிரி கன்சிடரேஷன், எப்படி டெரைவ் பண்ணுறோங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸில் டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். என்னென்ன? கன்சிடர் தி ஈக்குவேஷன் ஃபார் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஈக்குவேஷன் ஃபார் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் வந்து ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். that is n2/v minus n1/u, that is equal to n2 minus n1 divided by r. இங்கே r அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், vன்றது இமேஜ் டிஸ்டன்ஸ், uன்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, n2ன்றது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி செகண்ட் மீடியம் அண்ட் n1 இஸ் தி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் மீடியம். இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டு தி மேக்னிஃபிகேஷன், that means especially lateral magnification in terms of refractive indices வந்து determine பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறோம்? இப்போது இந்த லெஃப்ட் சைடை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ n2 இன்ட்டு u மைனஸ் n1 இன்ட்டு v டிவைடட் பை uv, that is equal to n2 மைனஸ் n1 டிவைடட் பை r அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஃபர்தர் சிம்பிளிஃபைங், மேலும் இதை நம்ம சுருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு ரிமைனிங் ஹோல் டேர்ம்ஸையும் ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம்.
அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது மல்டிபிள்ஸில் வரும், நியூமரேட்டரில் இருக்கிறது டிவிஷனில் வரும். அப்போ ரீரைட்டிங் ஃபார் ஆர் இஸ் ஈக்குவல் டு n2 minus n1 into uv divided by n2u minus n1v, this only expression for radius of curvature. Again இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அகைன் ரீஅரேஞ்ச் பண்ணி r minus u, ஏன்னா நம்ம r minus uவும் r minus vயும் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு ஆர் மைனஸ் யூ வேணும். அப்போது இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து ஆர் மைனஸ் யூன்னு போடும்போது n2 மைனஸ் n1 இன்ட்டு vu டிவைடட் பை n2u மைனஸ் n1v மைனஸ் யூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். லெஃப்ட் சைடு மைனஸ் யூ அப்ளை பண்ணும்போது ரைட் சைடு மைனஸ் யூ அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த 1 வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போதே ஆர் மைனஸ் யூ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், n2 மைனஸ் n1 இன்ட்டு vu மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் n2u மைனஸ் n1v இன்ட்டு u கிடைக்கும். டிவைடட் பை 1 கூட எதை மல்டிபிள் பண்ணலான்னா அதே தான் வரும். அப்போ n2u மைனஸ் n1v. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யூவி காமனாக இருக்குது, உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். அதே மாதிரி இந்த u இந்த 2 டேர்ம்ஸுக்கும் காமனாக இருக்குது, அப்போ உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா. ஃபைனலாக நமக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காமன் டேர்ம்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது ஆர் மைனஸ் யூ ஈக்குவல் டு n2 vu மைனஸ் n1 vu மைனஸ் u n2u ப்ளஸ் u n1v டிவைடட் பை n2u மைனஸ் n1vன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த n1vu n1vu மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது யார், ஆர் மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு n2vu மைனஸ் un2u டிவைடட் பை n2u மைனஸ் n1v. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்ம்ஸ்லேயுமே வந்து u காமனாக இருக்குது. இங்கே u இன்ட்டு u இருக்குது, ஆனால் ஒரு யூவை மட்டும் காமன் ஃபேக்டாக வச்சுக்கிட்டு அதை நம்ம வெளியில் எடுக்கிறோம். அப்போ யூவை மட்டும் காமனாக வெளியில் எடுக்கும்போது நம்ம காமனாக வெளியில் எடுக்கும்போது நமக்கு யார் கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர் மைனஸ் யூ ஈக்குவல் டு n2u இன்ட்டு v மைனஸ் u டிவைடட் பை n2u மைனஸ் n1v. இந்த எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்கும் கண்டுபிடிக்கலாம். ஆர் மைனஸ் வின்னு போட்டு இதே மாதிரி ரைட் சைடும் அப்ளை பண்ணி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஆர் கூட மைனஸ் வி அப்ளை பண்ணி ரைட் சைடில் செகண்ட் டேர்மில் பை 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ணி காமன் டேர்ம்ஸ்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்க போகிற தி வேல்யூ ஆஃப் ஆர் மைனஸ் வின்றது தட் இஸ் ஈக்குவல் டு n1v இன்ட்டு v மைனஸ் யூ டிவைடட் பை n2u மைனஸ் n1v. இங்கே ஒன்லி யார் சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே n2uன்னு இருக்குது, இங்கே n1v மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர் மைனஸ் யூ அண்ட் ஆர் மைனஸ் வியோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஈக்குவேஷன் 6.61 அண்ட் 6.62. இதை எடுத்துகிட்டு போய் 6.60 இருக்கிற ஆர் மைனஸ் யூ அண்ட் ஆர் மைனஸ் விக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் இண்டீசஸ் வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறோம்.
இங்கே கவனிங்க, இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6.60ங்கிற எக்ஸ்பிரஷன் எது? m is equal to h2 by h1 is equal to r minus v divided by r minus u. இப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க. r minus v யாரு? n1v into v minus u divided by n2u minus n1v. The whole divided by the value of r minus u. இல்லையா? அப்போ n2u minus n2u into v minus u divided by n2u minus n1v. இப்போ இந்த n2u minus n1vயும் இந்த n2 denominator terms கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த மல்டிபிள்ஸில் இருக்கிற v minus u கேன்சல் ஆயிரும். நமக்கு மீதி யார் இருப்பாங்க அப்படின்னா n1v divided by n2u தான் இருக்கும். எஸ், 6.61ல் இருக்கிற r minus uவையும் 6.62ல் இருக்கிற r minus vஐயும் எடுத்துகிட்டு வந்து 6.60ல் இருக்கிற r minus u and r minus vக்கு பதிலாக அப்ளை பண்ணும்போது இந்த v minus u அதுக்கப்புறம் இந்த n2 minus u minus n1vன்ற டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிருது. மீதி இருக்கிறது லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் m is equal to h2 by h1 is equal to n1v divided by n2u. இந்த கிடச்சிருக்கிற லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா in terms of refractive indices of the medium. அப்போது இங்கே n1 அப்படிங்கிறது refractive index of the first medium and n2 is the refractive index of the second medium. This only the expression for the lateral magnification in single spherical surface. All of you got my point? Okay, thank you.